ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னோட சேனல் டிபிஏபிஏ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு ஜிமெயில் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு யூடியூப்ல போய் சைன்இன் பண்ணுங்க. சைன்இன் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். நீங்க யூடியூப்ல சைன்இன் பண்ணாம எந்த ஒரு யூடியூப் சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணிட்டு யூடியூப் சேனல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மேக்ரோஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்க போறோம். பர்பஸ் ஆஃப் த மேக்ரோ என்னன்னா ஆட்டோமேஷன் ஆஃப் ப்ராசஸஸ். அது என்ன ஆட்டோமேஷன் ஆஃப் ப்ராசஸஸ் அப்படின்ட்டு பார்ப்போம். எக்ஸல்ல நீங்க ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி, ஒரு டாஸ்க்ல வந்து ஒரு மோர் தேன் ஒன் ஆக்டிவிட்டி, சே 2 ஆக்டிவிட்டி, 3 ஆக்டிவிட்டி, இல்லை 10 ஆக்டிவிட்டி, இல்லை 20 ஆக்டிவிட்டி, இல்லை 1000 ஆக்டிவிட்டி பண்றீங்கன்னா அந்த ஒரு ஆக்டிவிட்டி இல்லை 2 ஆக்டிவிட்டி, அந்த 10 ஆக்டிவிட்டி, இல்லை அந்த 1000 ஆக்டிவிட்டியை திரும்பவும் அதை வந்து டெய்லி நீங்க பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டைம் வந்து அதிகமாயிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு 10 ஆக்டிவிட்டி அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். ஒரு 10 ஆக்டிவிட்டி எக்ஸல்ல பண்றீங்க. அந்த எக்ஸல்ல அந்த பண்ணக்கூடிய 10 ஆக்டிவிட்டியை நாளைக்கும் அதே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நேற்று நீங்க பண்ணும்போது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. ஓகே, இன்னைக்கு அதை பண்றீங்க, அதே 15 மினிட்ஸ் மறுபடியும் அதே ப்ராசஸ் பண்றீங்க. நாளைக்கு பண்றீங்க, மறுபடியும் அதே 15 மினிட்ஸ் ப்ராசஸ் பண்றீங்க. பட் இதை வந்து எப்படி அவாய்ட் பண்றது, எப்படி ஆட்டோமேஷன் பண்றது, இந்த டைம் 15 மினிட்ஸை ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் வருது இல்லையா? அதுக்கு தான் வந்து மேக்ரோஸ் ஒன்று இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த 10 ஆக்டிவிட்டி பண்ணும்போது வந்து மேக்ரோஸ் ரெக்கார்டிங்னு ஒரு டீடைல் இருக்கு, ஒரு ஃபீச்சர் இருக்கு. அதை வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா மேக்ரோஸ் வந்து நீங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி அப்படியே கவனமா பார்த்துக்கிட்டே ரெக்கார்ட் பண்ணிட்டே வரும். ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மேக்ரோ நீங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மேக்ரோ யூஸ் பண்ணி நாளைக்கு வந்து அதே 15 மினிட்ஸ் இல்லாம ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ்ல அந்த இதை ஆக்டிவிட்டி பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு ஒரு ஆக்டிவிட்டி வந்து 15 மினிட்ஸ் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றீங்க. அதை மேக்ரோ ரெக்கார்டிங் மூலமா பண்றீங்க. அந்த 15 மினிட்ஸ் டாஸ்க்கை நாளைக்கு வந்து என்ன பண்றீங்க, அந்த மேக்ரோஸை யூஸ் பண்ணி ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ்க்குள்ள முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து மேக்ரோஸோட பர்பஸ். இப்போ சிம்பிள் மேக்ரோ ரெக்கார்டிங் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் மாஸ்டர் கிரியேஷன் அப்படின்ற இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்தது சிம்பிள் மேக்ரோ ரெக்கார்டிங் டிஎஸ்ஆர். டிஎஸ்ஆர்னா என்ன? டெய்லி சேல்ஸ் ரெக்கார்ட். எஃப்எம்சிஜினா என்ன? ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ். ஸோ இந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ் ப்ராடக்ட் மாஸ்டர் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். அடுத்தது வந்து டிஎஸ்ஆர் டெய்லி சேல்ஸ் ரெக்கார்ட் கிரியேஷன் யூசிங் டேட்டா வேலிடேஷன். இந்த டேட்டா வேலிடேஷன் என்னன்னா, இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் மாஸ்டர் கிரியேட் பண்ணும்போது வந்து அதுல ப்ராடக்ட் ஐடின்னு சொல்லி ஒன்று போடுவோம். அந்த ப்ராடக்ட் ஐடி வந்து ஒரு 10 ப்ராடக்ட் ஐடி இருக்குன்னா அந்த 10 ப்ராடக்ட் ஐடியில இந்த டெய்லி சேல்ஸ் ரெக்கார்ட்ல வந்து நீங்க நிறைய ஒரு 1000 ஆர்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 ஆர்டர் வந்து ப்ராடக்ட் ஐடி வச்சு யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. ஆர்டர் நம்பர் 1 ப்ராடக்ட் ஐடி நம்பர் 1, ஆர்டர் நம்பர் 2 ப்ராடக்ட் ஐடி நம்பர் 7, அதுக்கு உண்டான ஆர்டர் குவான்டிட்டி, ஆர்டர் காலம் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டே போங்க. ஓகே, ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணும்போது மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, மேக்ரோ ரெக்கார்ட் பண்ணிட்டு பண்ண போறோம். அது எப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து டெவலப்பர் டேப் அப்படின்னு ஒன்று ஆல்ரெடி இருக்கும். உங்களுக்கு வந்து அதை எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி டெவலப்பர் டேப்னு சொல்லி மேலே காமிக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா டெவலப்பர் டேப்ல விசுவல் பேசிக் மேக்ரோஸ் ரெக்கார்ட் மேக்ரோலாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ டெவலப்பர் டேப் இல்லை அப்படின்னு எப்படி பார்க்கணும், நீங்க இந்த ரிப்பன் ஏரியால எங்க வச்சு ரைட் கிளிக் பண்ணாலும் கஸ்டமைஸ் த ரிப்பன் சொல்லி ஒன்று வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹோமுக்கு இருக்குன்னு வச்சுங்க, சும்மா அங்கே போயிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்க. இந்த ஏரியால நீங்க எங்க வேணாலும் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணலாம். ஓகே, ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டமைஸ் த ரிப்பன் சொல்லி வரும். அப்படி இல்லை இந்த கஸ்டமைஸ் ரிப்பன் எப்படி செலக்ட் பண்றதுன்னா, நேராக ஃபைல் கிளிக் பண்ணுங்க. அதுல போய் என்ன பண்ணுங்க, இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஆப்ஷன்ஸ் சொல்லி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது இல்லையா. இதில் போயிட்டு ஜென்ரல், ஃபார்முலா, டேட்டா, ஃபுல் ப்ரூஃபிங் எல்லாம் இருக்கு இல்லையா. நேராக இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் ரிப்பன் அப்படின்னு இருக்கு. இதில் போனீங்கன்னா இந்த சைடில் ரைட் சைடில் இந்த டெவலப்பர் டேப்ன்றது முதல்ல உங்களுக்கு டிஃபால்ட்டா இந்த மாதிரி டிக் மார்க் ஆகாம இருக்கும். இந்த ஸ்கொயர்ல டிக் மார்க் ஆகாம இருக்கும். ஓகே, இப்போ டிக் மார்க் ஆகாம காமிக்கணும் பாருங்க. இப்போ மேலே வந்து மெனுல பார்த்தீங்கன்னா ஹோம், இன்சர்ட், ட்ரா, பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், பிளா 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 இருக்குல்ல பார்த்தீங்களா. இதில் எங்கேயுமே அந்த டெவலப்பர் டேப் இருக்காது. இப்போ நீங்க என்ன பண்ணணும், ஃபைலில் போயிட்டு அந்த ஆப்ஷன்ல போயிட்டு அந்த டெவலப்பர் டேப்ன்றது
எங்க பார்க்கணும், இந்த கஸ்டமைஸ் ரிப்பன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ண உடனே இந்த டெவலப்பர் டேப் வந்து டிக் மார்க் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். இல்லை அப்படின்னாச்சுன்னா என்ன பண்ணலாம், நீங்க இந்த ரிப்பன் ஏரியால எங்க வேணாலும் உங்க கர்சர் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டமைஸ் தி ரிப்பன் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த எக்ஸல் ஆப்ஷன்ஸ்ல இப்போ கஸ்டமைஸ் த ரிப்பன் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிருக்கும். வேற ஃபைல் ஆப்ஷன்ஸ் மூலமா போனீங்கன்னா ஜென்ரல் தான் செலக்ட் ஆயிருக்கும். நீங்க போய் கஸ்டமைஸ் ரிப்பன் பண்ணணும். ஸோ இதில் போயிட்டு இந்த இதை வந்து டிக் மார்க் பண்ண உடனே டெவலப் பண்ற டிக் மார்க் பண்ண உடனே உங்களுக்கு டெவலப்பர் டேப் வந்துடும். ஓகே, ஸோ டெவலப்பர் டேப்ல போன உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விசுவல் பேசிக் மேக்ரோஸ் ரெக்கார்ட் மேக்ரோ எல்லாம் இருக்கு இல்லையா, இதுல ரெக்கார்ட் மேக்ரோ அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து மேக்ரோ 1 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம நேம் வந்து மாத்திக்கலாம். ஓகே, மேக்ரோ 1 எனக்கு வேண்டாம், சிஆர் கிரியேட் அப்படின்றதுக்கு ஷார்ட்கட் கொடுத்துக்கலாம். ஓகே, கிரியேட் எஃப்எம்சிஜி. ஓகே, அப்புறம் இதுல வந்து மேக்ரோஸ்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பிஆர்ஓடி அப்படின்னு சொல்லி எம்ஏஎஸ்டி. ஸோ இது வந்து கிரியேட் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் மாஸ்டர்ன்றது ஷார்ட்கட்ல நம்ம கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றோம். ஓகே, ஸோ சிஆர் ஏன் கொடுக்கணும், கிரியேட்னு சொல்லி கொடுக்கணும், நீங்க எழுதிக்கலாம். ஃபுல்லா எழுதிங்கன்னா பெரிய லென்த்தான ஒரு மேக்ரோ நேம் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்குன்றது என்ன பண்ணுவாங்க, சிஆர்னா கிரியேட், எஃப்எம்சிஜினா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த எஃப்எம்சிஜிக்கு அப்புறமும் பிக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டு ஓகேன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த மேக்ரோ வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகாது. ஏன்னா ஸ்பேஸ் அப்படின்றது வரக்கூடாது. ஓகே, அதனால என்ன பண்றேன், ஸ்பேஸ் உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணணும், இந்த இந்த ரெண்டு கடையில உள்ள ஸ்பேஸ் எரேஸ் பண்ணிட்டு ஒரு அண்டர் ஸ்கோர் கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த மேக்ரோட நேம் வந்து ஒரு லெட்டர்ல அதாவது ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அப்புறம் வந்து என்ன பண்ணணும், இதெல்லாம் நம்பர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. இப்போ 2ன்னு சொல்லி போடுறேன் சும்மா ஒரு நம்பர், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எரர். ஓகே, ஸோ அந்த மாதிரி இப்போ நான் என்ன போட்டிருக்கேன்னா அப்படியே ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. 2 எடுத்துட்டேன். அப்புறம் வந்து ஷார்ட்கட் கீ ஏதாவது வேணும்னா கொடுத்துக்கலாம், அது அட்வான்ஸ் லெவலில் சொல்லி தரேன். அடுத்து என்ன பண்ணணும், திஸ் ஒர்க் புக் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு திஸ் ஒர்க் புக் டிஃபால்ட்டாக இருக்கு, அதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்ல போய் திஸ் மேக்ரோ கிரியேட் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகே, நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ, நீங்க என்ன ப்ராசஸ் பண்ண போறீங்கன்னா அந்த ப்ராசஸோட சம்மரி எழுதிட்டீங்கன்னா அதுல ஒரு 5-6 ஆக்டிவிட்டி இல்லை 10 ஆக்டிவிட்டி பண்றீங்கன்னா ஓகேன்னு சொல்லி கொடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஓகேன்னு சொல்லி கொடுத்த உடனே இந்த ரெக்கார்ட் மேக்ரோன்ற பட்டன் வந்து ஸ்டாப் ரெக்கார்டிங் சொல்லி மாறிடுச்சு. இப்போ இதுல இருந்து நீங்க வந்து என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ண போறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷீட் 1 அப்படின்றத நான் செலக்ட் பண்றேன். ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்றேன். இந்த இடத்துல வந்து ஸ்கொயர் பாக்ஸ் கீழே ரெடிக்கு பக்கத்துல இதுல போய் வந்து உங்களோட டூல் டிப்பை படிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட அவங்க மவுஸை கொண்டு இந்த இடத்துல ஜஸ்ட் வச்சீங்கன்னா மேக்ரோ இஸ் கரண்ட்லி ரெக்கார்டிங், கிளிக் டு ஸ்டாப் ரெக்கார்டிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மாதிரி. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், A1 மேல கிளிக் பண்றேன். ஓகே, A1 மேல ஆல்ரெடி பை டிஃபால்ட்டா A1 நான் ஷீட் 1 செலக்ட் பண்ண உடனே A1 வந்துச்சு. இங்க போயிட்டு என்ன பண்றேன், PROD ஸ்பேஸ் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸ்பேஸ் அப்புறம் வந்து டேப் பிரஸ் பண்றேன். ஓகே, அடுத்தது ப்ராடக்ட் நேம் அப்படின்னு டைப் பண்றேன். அடுத்த ஸ்பேஸ் அடுத்து வந்து டேப் பிரஸ் பண்ணிட்டு UOM கேபிட்டல் போடுறேன், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். அடுத்து என்ன பண்றேன், பிரைஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு டேப் பிரஸ் பண்றேன். அடுத்து என்ன பண்றேன், ப்ராடக்ட் கேட்டகரி. ஓகே, இப்படி டைப் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்றேன், இந்த இடத்துல என்டர் கமாண்ட் கொடுக்கல, அப்புறம் டேபும் பிரஸ் பண்ணல, E1ல வச்சுட்டு நான் என்ன பண்றேன், டைரக்டா A2 கிளிக் பண்றேன். A2ல போயிட்டு P-001 அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன், ஒரு ப்ராடக்ட் ஐடி கிரியேட் பண்றேன். அந்த ப்ராடக்ட் ஐடிக்கு உண்டான நேம் வந்து B2ல ஆப்பிள் அப்படின்னு என்டர் பண்றேன். ஓகே, அதுக்கப்புறம் டேப் பிரஸ் பண்ணிட்டு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் என்ன பண்றோம், ஆப்பிள் எப்படி வாங்குவோம், கிலோகிராம்ல வாங்குவோம், அதனால யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கேஜின்னு சொல்லி போடுறேன். அப்புறம் வந்து என்ன பண்றேன், D2 செலக்ட் பண்றேன். இங்க போயிட்டு 300 சொல்லி என்டர் பண்ணி பிரைஸ் சொல்லி போடுறேன். அடுத்த டேப் பிரஸ் பண்றேன், ப்ராடக்ட் கேட்டகரின்னு இருக்குல்ல, அங்க போயிட்டு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகே, அடுத்து இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து A3 செலக்ட் பண்றேன், P-002 செலக்ட் பண்ணிட்டு இங்க போயிட்டு என்ன பண்றேன், சாக்லேட் சொல்லி பிரஸ் பண்ணிட்டு டேப் பிரஸ் பண்றேன். இங்க போயிட்டு EA ஏன்னா ஈச் நம்பர்ஸ் சொல்லி சொல்லுவோம், அது மாதிரி ஈச் சொல்லி சொல்றோம், ஈச்சும் நம்பர்ஸ் சேம் தான். ஓகே, சாக்லேட் வந்து
ஒரு நம்பர் சாக்லேட் 10 நம்பர் சாக்லேட் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்கல்ல அந்த மாதிரி. ஸோ ப்ரைஸ்ன்றதை கிளிக் பண்ணிட்டு அங்கே போயிட்டு 25 சொல்லி போடுறேன். இங்கே ப்ராடக்ட் கேட்டகரியில் ஸ்வீட். ஓகே, இப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிள். மறுபடியும் இந்த இடத்துல ஸ்வீட்ஸ் சொல்லி எஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பிளிங்க் ஆகிட்டே பார்த்தீங்களா வெர்டிக்கல். ஸோ நான் என்டர் கமாண்ட் கொடுக்கல. இப்போ என்ன பண்றேன், ஜஸ்ட் A1 செலக்ட் பண்றேன். அப்புறம் என்ன பண்றேன், இந்த ஹோல் சீட்டை செலக்ட் பண்றதுக்கு இந்த 1க்கு மேல ஏக்கு லெஃப்ட்ல இந்த காமன் ஏரியால கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு இந்த ஏபி அப்படின்ற காலத்துக்கு இடையில வச்சுக்கலாம். இந்த மாதிரி கர்சரை வர வைக்கிறோம். இல்ல பிசின்ற காலத்துல இடையில வச்சுக்கலாம். இல்ல சிடி அப்படின்ற காலத்துல வச்சுக்கலாம். ஓகே, வச்சுட்டு சும்மா ஏதாவது ஒரு இடத்துல வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ப்ராடக்ட் நேம் அப்படின்றது என் மட்டும் தான் தெரியுது இல்லையா. இங்க பாருங்க, ப்ராடக்ட் கேட்டகரியில C18 சொல்லி E1ல இருக்கு. ஓகே, அடுத்து EGOR வந்து Fல வந்து அப்பியர் ஆகிற மாதிரி தெரியுது. பட் இது எல்லாமே E2 E1ல தான் வரணும். ஸோ அதனால என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் ஆட்டோ ஃபிட் அப்படின்றத செலக்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல போயிட்டு டபுள் கிளிக் பண்ணலாம். இதை நீங்க எந்த இடத்துல வச்சு வேணாலும் ரெண்டு காலத்துக்கு இடையிலேயே வந்து இந்த வெர்டிக்கல் லைன் தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இதுகிட்ட போனீங்கன்னா அந்த மாதிரி சைன் இந்த மாதிரி வரும். கீழே போனீங்கன்னா இந்த மாதிரி சைன் வந்து இப்படி வச்சு பண்ணக்கூடாது, டபுள் கிளிக் பண்ணக்கூடாது, இங்க வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணணும். ஸோ இது எந்த காலத்துக்கு இடையில போனாலும் நீங்க அந்த சிம்பிள் வர வச்சுட்டு என்ன பண்ணும், டபுள் கிளிக் பண்ணும். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், டிக்கும் இக்கு இடையில வந்து டபுள் கிளிக் பண்றேன். இப்போ என்னாச்சு, அந்த ப்ராடக்ட் நேம் வந்து காலம் பி நல்லா கரெக்டாக எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. NAME ஃபுல்லா வந்து அந்த B1லயே இருக்கு. அதே மாதிரி ப்ராடக்ட் கேட்டகரி E1ல வந்துச்சு. ஓகே, இப்போ மறுபடியும் A1 கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றேன், ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் கிளிக் டு ஸ்டாப் ரெக்கார்டிங் இருக்குல்லையா, இதை இங்க போயிட்டு ஸ்டாப் ரெக்கார்ட் பண்ணலாம். நம்மளோட ஆக்டிவிட்டி எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன பண்றேன், இங்க டெவலப்பர் டேப்ல போயிட்டு இந்த ஸ்டாப் ரெக்கார்டிங் இல்லையா, இதையும் கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், இங்க கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மேக்ரோ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த மேக்ரோ வந்து ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஃபைல் வந்து புக் 1 சொல்லி இருக்கு இல்லையா, இது அப்படியே விட்டுறக்கூடாது. இது ஃபைல் சேவஸ் அப்படின்னு சொல்லி போட்டு நான் என்ன பண்றேன், இது ஒரு டெஸ்க்டாப்ல சேவ் பண்றேன்னு வச்சுப்போம். இல்ல வந்து நான் வந்து டைரக்டா என்னோட டிரைவ்ல சேவ் பண்றேன். இதை வந்து என்ன பண்ணும், இமிடியேட்டா சேவஸ் டைப் இருக்கு இல்லையா, அதுல போய் எக்ஸல் ஒர்க் புக் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கிரியேட் பண்ண மேக்ரோலாம் எரேஸ் ஆகிடும். மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை செலக்ட் பண்ணீங்கன்னா தான் நீங்க கிரியேட் பண்ண மேக்ரோ ரெக்கார்ட் ஆகும். ஸோ என்ன பண்றேன், கிரியேட் FMCG ப்ராடக்ட் மாஸ்டர் அண்ட் DSR அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு டேட் வேணா போடுறேன். இன்னைக்கு டேட் என்ன, 28 APR 2026. சும்மா ஒரு ஃபைல் இந்த மாதிரி போட்டுக்கலாம். சேவ் சொல்லி கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம மேக்ரோ கிரியேட் பண்ணது எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெவலப்பர் டேப்ல போயிட்டு இந்த இருக்குல்லையா ரெக்கார்டு மேக்ரோ இருக்கு, இந்த மேக்ரோஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம ஃபைல்ல வந்து இந்த இடத்துல வந்து CRFMCG_ ப்ராடக்ட் மாஸ்டர் PRODMES இதான் மேக்ரோ நேம். இப்போ வந்து இதை வந்து எடிட் சொல்லி கொடுத்து பார்த்தோம்னா அந்த மைக்ரோசாஃப்ட் விசுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன்ன்றத மாடியூல் 1 சொல்லி ஒன்று கிரியேட் ஆயிருக்கு இல்லையா. இந்த மாடியூல் 1க்கு உண்டான கோடு வந்து SUBல ஸ்டார்ட் ஆயிருக்கு. SUBனா ப்ரொசீஜர் நேம். அந்த ப்ரொசீஜர் நேம் தான் மேக்ரோ நேம். நம்ம கிரியேட் பண்ணல, மேக்ரோ கிரியேட் பண்ணது நேம் கொடுத்தோம் இல்லையா, அதுதான். அப்புறம் நம்ம பண்ண ஆக்டிவிட்டிலாம் இந்த மாதிரி கோடு வந்து கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக எழுதிட்டு கடைசியில் வந்து என்ன பண்ணுவோம், எண்டு சப்னு சொல்லி முடியும். ஸோ இதுல போய் முக்கியமா பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா சப்னு இருக்கு இல்லையா, இந்த சப்ன்றது பார்த்தீங்கன்னா இங்க வந்து லைன் 1 LN1 காமிக்கல, லைன் 1. அடுத்து இந்த சிங்கிள் கோட் இருக்கு இல்லையா, இதை வந்து பார்த்தீங்கன்னா லைன் 2 சொல்லி காமிக்கும். அதே மாதிரி லைன் 1 லைன் 2 லைன் 3 சொல்லி இங்க கர்சர் போக போக பார்த்துட்டே இருக்கும். ஸோ சப்ன்ற ஸ்டார்ட் ஆகுது லைன் 1 கோட். அப்புறம் வந்து கடைசியில் எண்டு சப் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் வந்து வச்சு காமிக்கிறேன். எண்டு சப் க்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். இப்போ லைன் 42 அப்படின்னு என்ன அர்த்தம், மொத்தம் 42 லைன்ஸ் ஆஃப் கோட் இஸ் கிரியேட்டட் டு கிரியேட் திஸ் பர்டிகுலர் ப்ராடக்ட் ஐடி. இப்போ நீங்க இதை பண்ணும்போது வந்து PRODI ஸ்பேஸ் ஐடின்னு சொல்லி போட்டு மொத்தம் ஒரு 4 2 6 1 7 கீ டைப் பண்ணிருக்கீங்க இல்லையா. அது மாதிரி எல்லா டீட்டெயிலும் டைப் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கீ டைப் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 100 கீ டைப் பண்றதுக்கு அட்லீஸ்ட் 100 செகண்ட்ஸ் ஆயிருக்கும் இல்லையா. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, இன்னொரு ஷீட் கிரியேட் பண்றீங்க. இந்த ஷீட் நம்பர் 3ல போயிட்டு இப்போ அந்த 100 கீஸையும் ஒன்னொன்னா மறுபடியும் டைப் பண்ணும் இல்லையா. அதுக்கு தான் என்ன பண்ணோம், மேக்ரோஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த CRFMCG ப்ராடக்ட் மாஸ்டர் வேற ஏதாவது மேக்ரோ லிஸ்ட் நிறைய இருந்துச்சுன்னா அது கரெக்டான மேக்ரோ செலக்ட் பண்ணணும். போயிட்டு ரன் கொடுத்தாச்சுன்னா அப்படியே செலக்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த ஷீட் 1ல போயிட்டு அப்படியே மறுபடியும் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணோம், ஷீட் 3 சொல்லி போட்டிருந்தோம் இல்லையா, ஷீட் 3ல போய் டேட்டா கிரியேட் ஆகாம ஷீட் 1ல போய் பண்ணிருக்கு. இதை நம்ம ஆல்ரெடி என்ட்ரி பண்ணிருக்கோமே அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
நான் என்ன பண்றேன், இதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு டெலிட் பண்றேன். இப்போ A1 செலக்ட் பண்றேன். இப்போ என்ன பண்றோம், இந்த மேக்ரோஸ் லிஸ்ட் போறேன். மறுபடியும் போயிட்டு CR FMCG அண்டர்ஸ்கோர் ப்ராடக்ட் மாஸ்டர்ல அதை ரன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த 200 இல்ல 100 கோடு 100 கீ டைப் பண்ணோம் இல்லையா, இவ்வளவு டேட்டா செலக்ட் பண்றதுக்கு A1ல இருந்து E3 வரைக்கும் அந்த இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஜஸ்ட் ஒரு செகண்ட்லயே முடிச்சிச்சு. பாத்தீங்களா, இதுதான் மேக்ரோ. இப்போ இந்த கோடை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு அந்த கோட்ல என்னென்ன டீட்டெயில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஷீட் 1 செலக்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்புறம் ரேஞ்ச் A1 டாட் செலக்ட் போட்டிருக்கு. அப்புறம் ஆக்டிவ் செல் ஃபார்முலா R1C1 ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஐடின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது என்னன்னா A1 செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் A1 தான் உங்களுக்கு ஆக்டிவ் செல். அந்த ஆக்டிவ் செல்ல போயிட்டு டேட்டா ப்ராடக்ட் ஐடின்னு சொல்லி என்டர் பண்ண சொல்லியிருக்கோம். இதே மாதிரி தான் மற்ற டீட்டெயில் எல்லாமே இங்க இருக்கு. இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். இந்த வீடியோவில் பாருங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து சிம்பிள் மேக்ரோ ரெக்கார்டிங் DSR கிரியேஷன் யூசிங் டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு சொல்லி முந்தின வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, இப்போ அதுக்கு உண்டான வீடியோ தான். ஸோ DSRனா டெய்லி சேல்ஸ் ரெக்கார்ட். டெய்லி சேல்ஸ் ரெக்கார்ட்ன்றது இந்த FMCG ப்ராடக்ட் மாஸ்டர் கிரியேட் பண்ணதுல உண்டான ப்ராடக்ட் ஐடி யூஸ் பண்ணி ஆர்டர் கிரியேட் பண்ணப்போம். ஓகே, ஸோ இப்போ ஷீட் 1ல போய் பார்த்தோம்னா நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய அந்த FMCG ரெக்கார்ட் அப்படின்றது இருக்கு. ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ் அப்படின்றது இந்த டீட்டெயில் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து எப்படி மறுபடியும் வந்து ஒரு ஃபாஸ்டா ரன் பண்ணி காமிக்கிறேன். இங்க வந்து என்ன பண்ணிருக்கிறோம், இந்த இடத்துல வந்து LENA1 சொல்லி போட்டுருங்க. LENனா லென்த் ஆஃப் கேரக்டர்ஸ் அவைலபிள் இன் A1 அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படின்னா A1ல என்ன இருக்குதோ அதுல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு இங்க வரும். ஸோ A1ல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு, 7 கேரக்டர் இருக்கு. என்னென்ன, PROD ஒரு ஸ்பேஸ் ஐடி இதெல்லாம் சேர்த்து ஒரு 7 கேரக்டர். அதே மாதிரி இதுல போய் பார்த்தோம்னா லென்த் ஆஃப் B1, லென்த் ஆஃப் C1 அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. இதுல போய் பார்த்தோம்னா லென்த் ஆஃப் B3னா இந்த சாக்லேட் இருக்குல்ல அதுல உள்ளது. ஸோ ஓவரால் நீங்க எத்தனை கேரக்டர்ஸ் வந்து நீங்க மேனுவலா டைப் பண்ணீங்க அப்படின்றத இங்க சம்ம கொடுத்துருக்கேன். ஓகே, 88 கேரக்டர்ஸ் டைப் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த 88 கேரக்டரையும் நீங்க மேனுவலா டைப் பண்ணீங்கன்னா 88 செகண்ட்ஸ் ஆயிருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் இதை டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு நம்ம மேக்ரோ லிஸ்ட் இருக்குல்ல, அங்க போயிட்டு கிரியேட் FMG இருக்கு. இதை போயிட்டு ஜஸ்ட் ரன் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணாச்சுன்னா 88 செகண்ட் பொதுவா எத்தனை செகண்ட் வருதுன்னு பாருங்க. ஜஸ்ட் 1 செகண்ட்ல வந்துருச்சு பாத்தீங்களா. ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் நேம், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், பிரைஸ், ப்ராடக்ட் கேட்டகரி அப்படின்றது ஹெடர் ஐடி வந்து அது கீழே வந்து P-001 ஆப்பிள் KG 300 ஃப்ரூட்ஸ், அது கீழே P-002 சாக்லேட் EA 25 ஸ்வீட்ஸ் அப்படின்ற டீட்டெயில் வந்து 88 செகண்டுக்கு தான் 1 செகண்ட் வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த மேக்ரோ அப்படின்றத கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த எக்ஸல் ஃபைல் வேர் த மேக்ரோ இஸ் கிரியேட்டட். ஓகே, அதாவது என்ன பண்ணி மேக்ரோ கிரியேட் பண்ணிருக்கோம், CR FMCG ப்ராடக்ட் மாஸ்டர் மேக்ரோ கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கோம், இந்த FMCG ப்ராடக்ட் மாஸ்டர் கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம், DSR அப்படின்ற நேம்ல போய் பார்த்தோம்னா இதுல காமிச்சேன் இல்லையா, இந்த DSR அப்படின்ற DSR கிரியேஷன் யூசிங் டேட்டா வேலிடேஷன் அப்படின்ற டீட்டெயில் பண்ண போறோம். ஓகே, ஸோ என்ன அப்படின்றதுனா ஒரு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன், நான் வந்து இன்னொரு ஷீட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஷீட் கிரியேட் பண்ணிட்டு இப்போ இந்த விண்டோ எக்ஸல் விண்டோ வந்து லெஃப்ட்ல இருக்கு, அதே மாதிரி கோடு விண்டோ வந்து ரைட்ல இருக்கு. பார்த்துட்டே வாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், டெவலப்பர் டேப்ல போயிட்டு இந்த ரெக்கார்ட் மேக்ரோ பட்டன் இங்க இருந்து பிரஸ் பண்ணலாம், இல்லைன்னா கீழே ரெடிக்கு பக்கத்துல இங்க ஒரு பட்டன் இருக்குல்ல, இதையும் பிரஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன பண்றேன், இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்றேன். மேக்ரோ விண்டோ, ரெக்கார்ட் மேக்ரோ விண்டோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இதுல என்ன பண்ண போறோம், CRன்றது கிரியேட்டுக்கு உண்டான ஷார்ட்கட் ஃபார்ம், நம்மளோட டெர்மினாலஜி. கம்ப்யூட்டர் வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் CRன்னு என்னன்னு சொல்லி தெரியாது. மேக்ரோ நேம் வந்து என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், கம்ப்யூட்டருக்கு அது தெரியாது. ஃபுல் நேம் கொடுத்துக்கிறோம், அதுல உண்டான சப்ல இருந்து எண்டு சப் வரைக்கும் உண்டான கோட் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். DSR. ஓகே, DSR டெய்லி சேல்ஸ் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி கிரியேட் டெய்லி சேல்ஸ் ரெக்கார்ட் ஆஃப் FMCG அப்படின்னு சொல்லி வேணா போட்டுக்கலாம். ஓகே, போட்டு என்ன பண்றேன், இங்க வந்து திஸ் மேக்ரோ create DSR daily sales record in sheet named as என்ன நேம்ல இருக்கு, SKGET2 அப்படின்ற ஷீட்ல போய் கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்றேன்.
இங்க பாத்தீங்கன்னா ஷீட்ஸ் போட்டு ஷீட் 1 செலக்ட்ன்றது எதுல இருக்கு, எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் மாஸ்டர் கோட்ல இருக்கு. ஆனா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ரெக்கார்டு வந்து என்ன பண்ற, மாடியூல் 1 கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. இங்க இந்த இடத்துல தெரியுதா, மாடியூல் 1ன்ற கோட்ல தான் வந்து எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் மாஸ்டர்ன்றது, கிரியேட் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் மாஸ்டர்ன்றது இருக்கு. இங்க கேர்ஃபுல்லா பார்த்துட்டவங்க. அதுக்கப்புறம் மாடியூல் 2 ஒன்று இங்க கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ மாடியூல் 2 வந்து டபுள் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண மேக்ரோ வந்து சப்பு எண்டு சப்புக்கு இடையில வந்து என்ன இருக்கு, சிஆர் டிஎஸ்ஆர் அண்டர்ஸ்கோர் எஃப்எம்சிஜி இந்த மாதிரி ப்ரொசீஜர் நேம்னாலும் மேக்ரோ நேம்னாலும் சேம் தான். இப்போ நம்ம டைப் பண்ண டீட்டெயில் வந்துருக்கு இல்லையா, இது வந்து என்ன இருக்கு, திஸ் மேக்ரோ கிரியேட் டிஎஸ்ஆர் ஷீட் இன் நேம்டா ஷீட் 2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகே, ஷீட் 2ல பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ என்ன பண்ணோம், நேராக எக்ஸல்ல போயிட்டு இந்த ஷீட் 2 இருக்கு இல்லையா, இங்க போய் இப்படி கிளிக் பண்றேன்னு வச்சுங்களேன், அந்த கோடு வந்து கீழே இந்த எண்டு சபுக்கு மேல ஒரு கோடு வரும் பாருங்க. இப்போ ஷீட் 2 மறுபடியும் கிளிக் பண்ண போறேன், ஷீட் 2 அப்படின்னு சொல்லி கிளிக் பண்றேன். என்ன வந்திருக்கு கோடு, ஷீட்ஸ் 2 அப்படின்னு சொல்லி ஷீட்ஸ்ன்றதுல விதின் டபுள் கோட்ல பிராக்கெட்டுக்குள்ள ஷீட் 2 டாட் செலக்ட்னு சொல்லி வந்துருக்கு. ஸோ இந்த ஆக்டிவிட்டி ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அடுத்தது A1 பை டிஃபால்ட்டா இருக்குது. ஓகேயா, நான் என்ன பண்றேன், A1 விட்டுட்டு A4ல இருந்து நம்மளோட ஆர்டர் டீட்டெயில் வரணும்னு சொல்லி பாக்குறேன்னு வச்சுங்க. ஸோ A4 கிளிக் பண்ண உடனே எங்க கோட்ல என்ன வரும், ரேஞ்ச் A4 டாட் செலக்ட்னு சொல்லி வரும். பார்க்கலாமா, ரேஞ்ச் விதின் பிராக்கெட்ல விதின் டபுள் கோட்டுக்குள்ள A4 டாட் செலக்ட்னு சொல்லி வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், அங்க போயிட்டு ORDER ஆர்டர் ஐடி அப்படின்னு சொல்லி போட்டு, இப்போ இந்த ஆர்டர் ஐடின்னு சொல்லி டைப் பண்ண உடனே இங்க கோடு கிரியேட் ஆகுமான்னு சொல்லி பார்த்தா கிரியேட் ஆகல. ஏன்னா ஐடி அதுக்கப்புறம் வந்து டிக்கு பக்கத்துல ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து பிளிங்க் ஆயிட்டு இருக்குன்னா இன்னும் எடிட் மோட்ல தான் இருக்கு, இன்னும் கோடு வந்து டெக்ஸ்ட் ஃபுல்லா டைப் பண்ணி முடிக்கல, A4ல உண்டான ஆக்டிவிட்டி இன்னும் முடிக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இப்போ வந்து டேப் ப்ரெஸ் பண்ணா B4க்கு போயிடும், இல்ல என்ட்ரி அடிச்சா A5 போகும். சரியா, இப்போ டேப் ப்ரெஸ் பண்றேன், டேப் ப்ரெஸ் பண்ணோன்னு என்ன ஆச்சு, ஆர்டர் ஐடி என்ட்ரி ஆயிடுச்சு. ஸோ என்ன இருக்கு, இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியும் நம்ம ஒரே இதில் வந்து ஜஸ்ட் வந்திருக்கு. ரேஞ்ச் A4 அப்படின்னா A4 செல்ல செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரேஞ்ச் A4 டாட் செலக்ட்னா A4 செல்ல செலக்ட் பண்ணு, ஆக்டிவ் செல் டாட் ஃபார்முலா R1C1 ஈக்குவல் டு ஆர்டர் ஐடி செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண, டேப் ப்ரெஸ் பண்ண உடனே என்னாச்சு, B4 செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ B4 செலக்ட்ன்றது தான் அடுத்த கோடு இங்க வந்துருக்கு, B4 ரேஞ்ச் B4 டாட் செலக்ட். இப்போ இங்க போயிட்டு என்ன பண்றேன், இங்க போயிட்டு ஜஸ்ட் ஆர்டர் டேட் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் அடுத்தது டேப் ப்ரெஸ் பண்றேன், இங்க கோட் அது மாதிரி கிரியேட் ஆகிட்டே வந்துட்டே இருக்கும், பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க தெரியும் உங்களுக்கு. ஓகே, இப்போ C4 செலக்ட் ஆயிடுச்சு. இங்க போயிட்டு என்ன பண்றேன், ப்ராடக்ட் ஐடி அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகே, ஸோ ரொம்ப கவனமா தெரிஞ்சுக்கணும், இந்த ஷீட் 1ல போயிட்டு PROD ஐடி தான் கொடுத்துருக்கிறேன், ஆனா இங்க ப்ராடக்ட் ஐடின்னு சொல்லி ஃபுல்லா கொடுக்குறேன். ரெண்டுக்குமே சேம் தான் அப்படின்றத நம்ம சொல்லணும் கம்ப்யூட்டருக்கு. ஓகே, அது எப்படின்றது அப்புறமா பார்க்கலாம். ஸோ ப்ராடக்ட் ஐடி கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து என்ன பண்றேன், இங்க போயிட்டு என்ன பண்றேன், ஆர்டர் குவான்டிட்டி QTY சொல்லி போடுறேன். ஓகே, போட்டுட்டு இங்க A5 நேரம் செலக்ட் பண்றேன். இப்போ நம்ம கோடு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிட்டே வந்திருக்குங்க. ஓகே, இப்போ A5 செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளவு கோடு வந்து நமக்கு எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட்ல போடுங்க, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ A5 செலக்ட் ஆயிடுச்சு. A5ல போய் என்ன பண்ண போகுது, A5ல போட்டு மறுபடியும் A5ன்றது செலக்ட் ஆகிற மாதிரி இங்க காமிக்குது இல்லையா. ஸோ A5 வந்து என்ன பண்றேன், O-001 அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆர்டர் போடுறேன். அப்புறம் டேப் ப்ரெஸ் பண்றேன், இங்க அது வந்துருச்சு பாத்தீங்களா. அது மாதிரி A5 செலக்ட் பண்ணிட்டு அதுல போய் O-001 போடுற சொல்லிக்கும். அடுத்தது B5 செலக்ட் ஆயிருக்கு. ஸோ B5 செலக்ட் பண்ண உடனே அதுல போய் என்ன பண்றோம், ஆர்டர் டேட் 1JAN23 இந்த மாதிரி நீங்க டைப் பண்ணி பழகுங்க. JAN சொல்லி போட்டு டைப் பண்ணலாம். எதுக்கு இப்படி டைப் பண்றோம்னா, நமக்கு இது மந்தா இல்ல டேட்டா அப்படின்றது சில பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இப்போ இதுல வந்து ரொம்ப ரொம்ப கிளியர், JAN மந்த், ஃபர்ஸ்ட் மந்த்னு அர்த்தம், 1னா டேட்னு அர்த்தம், 2-3னா என்ன அர்த்தம், 2023 அர்த்தம். இது ஆட்டோமேட்டிக்கா வந்து டிஸ்பிளே மாறும். இங்க எப்படி டேட்டா என்டர் ஆகுதுன்னு பார்ப்போம். டேப் ப்ரெஸ் பண்ணலாமா, டேப் ப்ரெஸ் பண்ண உடனே C5 செலக்ட் ஆக போகுது. இப்போ பாருங்க, இங்க நம்ம என்டர் பண்ணது என்னது, 1J கேபிட்டல் A கேபிட்டல் N கேபிட்டல் 2-3 அப்படிதான் போட்டோம். ஆனா இங்க வந்து கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து டேட் ஃபார்மேட்ல ஸ்மெல் பண்ணிட்டு என்ன பண்ணுது, B5 செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து 1 டேஷ் கேபிட்டல் J ஸ்மால் a ஸ்மால் n டேஷ் 2023 அப்படின்னு சொல்லி ஒரு டேட் ஃபார்மேட்ல என்ட்ரி பண்ணிருக்கு.
புரிஞ்சுதுங்களா? ஸோ ஜஸ்ட் அடுத்தது ப்ராடக்ட் ஐடி என்ன பண்றேன், இங்க போய் இது கோட்ல போய் என்டர் பண்றோம். கோட்ல என்டர் பண்ண கூடாது, இந்த விண்டோக்கு வந்துடும். ஆக்டிவ் விண்டோல போயிட்டு பி டேஷ் என்ன பண்ணும் 001 அப்படின்னு சொல்லி நம்ம என்டர் பண்ணலாம் மேனுவலா இல்லையா? மேனுவலா என்டர் பண்றதுக்கு என்ன பண்றேன், இங்க போயிட்டு டேட்டா வேலிடேஷன் ஒன்று அப்ளை பண்ணணும். டேட்டா வேலிடேஷன் என்னன்னா, இந்த ஆல்ரெடி எஃப்எம்சிஜில போயிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ப்ராடக்ட் வந்து ரெண்டு கோடு கிரியேட் பண்ணிருக்கோம். P-001 P-002 தான் கிரியேட் பண்ணிருக்கோம். இதை தவிர வேற எதுவும் என்ட்ரி ஆகக்கூடாதுனால என்ன பண்றேன், ஜஸ்ட் இதுக்கு இப்போதைக்கு என்டர் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்றேன், ஆர்டர் குவான்டிட்டி வந்து ஒரு 100 சொல்லி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ரேஞ்ச் இந்த இதுல இருக்கு இல்லையா, C5 C5ல இருந்து ஒரு 10 ஆர்டர் நம்ம என்ட்ரி பண்றதுக்கு உண்டான டீட்டெயில் பண்ணிப்போம். சரியா? இப்போ 11 ஆர்டர்ன்ற மாதிரி இங்க பாருங்க, நேம் பாக்ஸ்ல போனீங்கன்னா 11 சொல்லி காமிக்கும். இப்போ போயிட்டு இப்படி செலக்ட் பண்றேன், 11 ஆர் 11 ரோஸ் இன்டு 1C. நேரா நேம் பாக்ஸ் பாருங்க, 11 ஆர் இன்டு 1C சொல்லி காமிக்குது. அதாவது 11 ரோஸ் இன் 1 காலம் இருக்கும். எனக்கு 10 இருந்தா போதும், 10 ரோஸ் மட்டும் டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ண போறேன். டேட்டா வேலிடேஷன் என்ன, இந்த இடத்துல வந்து P-001 P-002 மட்டும்தான் அலௌடு, வேற எதுவும் அலௌடு இல்லை அப்படின்றத சொல்ல போறோம். ஓகே, ஸோ டேட்டா வேலிடேஷன் எப்படி பண்ண போறோம், இங்க போயிட்டு ஹோம்ல போயிட்டு என்ன பண்றோம், இங்க போயிட்டு அடுத்தது டேட்டான்ற டேபுக்கு உள்ள போகணும். டேட்டா வேலிடேஷன்றது இங்க இருக்கா, ஓகே இதுல இல்ல. ஸோ என்ன பண்ண, டேட்டான்ற டேபை கிளிக் பண்றேன். இப்போ அதுல போயிட்டு டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு இருக்கு. ஓகே, என்ன பண்ணிருக்கிறேன், ரேஞ்ச் C5 to C14 செலக்ட் பண்ணிருக்கிறேன். ஒரு 10 ஆர்டருக்கு உண்டான ப்ராடக்ட் ஐடி இதுல என்டர் பண்றதுக்கு டேட்டா வேலிடேஷன் பண்ண போறோம். டேட்டா வேலிடேஷன்றதை செலக்ட் பண்ணிட்டு இங்க கிளிக் பண்ண உடனே எனி வேல்யூ இருக்கு இல்லையா, இதை போயிட்டு என்ன பண்ணோம், செட்டிங்ஸ் இன்புட் மெசேஜ் எரர் அலர்ட் இருக்கு, இதுல போயிட்டு செட்டிங்ஸை போய் பார்த்துட்டு எனி வேல்யூன்றதை கிளிக் பண்ணிட்டு லிஸ்ட்னு சொல்லி கொடுக்குறேன். லிஸ்ட்னு சொல்லி கொடுத்தோன்னா சோர்ஸ்ன்னு சொல்லி வருது இல்லையா, இந்த சோர்ஸ்ல வந்து அதாவது லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டீட்டெயில் தான் வரும். எந்த லிஸ்ட்ல, அதுக்கு உண்டான சோர்ஸ் என்னன்னு சொல்லி கொடுக்கணும். சோர்ஸ் என்ன போயிட்டு ஷீட் 1ல போயிட்டு இந்த P-001 P-002 இது மட்டும்தான் வேலிட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ போயிட்டு என்ன பண்றேன், ஜஸ்ட் இதை கிளிக் பண்றேன். ஸோ ப்ராடக்ட் மாஸ்டர்ல P-001 P-002 ரெண்டு தான் இருக்கு. இந்த ரெண்டை தவிர வேற எந்த ப்ராடக்டும் ஆர்டர்ல என்ட்ரி ஆகக்கூடாது இல்லையா, அதுதான் நம்மளோட வேல்யூ. இதுக்கு பேர் தான் டேட்டா வேலிடேஷன். இப்போ ஓகே கொடுத்துறேன். கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா என்ன பண்றேன், மறுபடியும் இங்க கிளிக் பண்றேன். ஒரு கிளிக் பண்ண உடனே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஆரோ மாதிரி வருது பார்த்தீங்களா, டிராப் டவுன் லிஸ்ட். இதுல போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா P-001 P-002 மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த கோட்ல என்ன மாதிரி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, நிறைய வந்து நமக்கு புரியாத சில விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா, அது புரியணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா எக்ஸல் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கோட் எழுதிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், P-001 ரேஞ்ச் C5 செலக்ட் பண்ணி P-001 போட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் ரேஞ்ச் D5 செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கு, ஆக்டிவ் செல் ஃபார்முலா 100 சொல்லி போட்டு ஆர்டர் குவான்டிட்டி என்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ரேஞ்ச் C5 to C14 செலக்ட் பண்ணிட்டு வித் செலக்ஷன் டாட் வேலிடேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து டேட்டா வேலிடேஷன்ன்றதுக்கு உண்டான கோடு இது. ஓகே, அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த வித் எண்ட் வித் அப்படின்னு சொல்லி ஒரு லூப் இருக்கு. அதாவது வித் எண்ட் வித் அப்படின்றது எப்படின்னா, இங்க இருந்து ஓகே வித் செலக்ஷன் டாட் வேலிடேஷன் சொல்லி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் டாட் டாட் டாட்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். காலம்ல பாத்தீங்கன்னா டாட் ஆட் டைப் டாட் டெலிட் டாட் இக்னோர் பிளாங்க் டாட் அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த வித் செலக்ஷன் டாட் வேலிடேஷனுக்கு அப்புறம் இங்க வந்து வித் செலக்ஷன் டெலிட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், வித் செலக்ஷன் டாட் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லி போட்டதுக்கு அப்புறம் தான் டாட் டெலிட்னு அர்த்தம். ஸோ அதாவது என்னன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு வித் செலக்ஷன் டாட் வேலிடேஷன் மிஸ்ஸிங், நம்ம என்ட்ரி பண்ணல. ஏன்னா கம்ப்யூட்டர் வில் ஆட்டோமேட்டிக்லி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பர்டிகுலர் லூப். இந்த லூப்ல டாட் டாட் டாட்னு சொல்லி வர்றது எல்லாமே வித் செலக்ஷன் டாட் வேலிடேஷன் டாட் டெலிட். இங்க வந்து என்ன இருக்கு, வித் செலக்ஷன் டாட் வேலிடேஷன் டாட் ஆட் டைப் சொல்லி போட்டு இந்த கீழே எல்லாம் எல்லாமே சேர்த்து இந்த இடத்துல கீழே டாட் இல்லாத காரணம் இங்க எக்ஸல் பிட்வீன் இருக்குல்ல, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே கோடு ஒரே லைன் கோட் அர்த்தம். ஏன்னா இங்க ஒரு அண்டர் ஸ்கோர் இருக்கு பாருங்க, ஒரு ஸ்பேஸ் போட்டு அண்டர் ஸ்கோர் போட்டாச்சுன்னா இந்த கோடு வந்து கண்டினியூ ஆகுது, டிஸ்பிளே நமக்கு தெரியணுன்றக்கா ஃபுல்லா இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுல வந்து என்ன அர்த்தம், இது வந்து வித் செலக்ஷன் டாட் வேலிடேஷன் இஸ் காமன் ஃபார் ஆல் தீஸ் இண்டிவிஜுவல் லைன்ஸ் கோட். இது ஃபர்ஸ்ட் லைன், இது ரெண்டாவது லைன், இது மூணாவது லைன் கோட், நாலாவது லைன் கோட், அஞ்சாவது லைன் கோட், ஆறாவது லைன் கோட், ஏழாவது லைன் கோட், எட்டாவது லைன் கோட், அப்புறம் என்ன அர்த்தம் 9வது லைன் கோட், 10வது லைன் கோட்.
10 லைன் கோட்லயும் இந்த வித் செலெக்ஷன் டாட் வேலிடேஷன் சொல்லி 10 இதுலயும் போட்டுட்டே இருந்தா கோட் ரொம்ப பெருசா இருக்கும் இல்லையா? அதனால வந்து கம்ப்யூட்டர்ல நமக்கு விபி விசுவல் பேசிக்ல இந்த மாதிரி ஒரு லூப் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. வித் அண்ட் எண்ட் வித்துக்கு இடையில நீங்க ஜஸ்ட் போட்டு என்ன பண்ணும், அதை டெலிட் பண்ணு அப்படின்ற கமாண்ட் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணும், அந்த செலக்ஷன் ஏரியா C5 to C14 இருக்கிற டேட்டா ஃபர்ஸ்ட் டெலிட் பண்ணுன்னு அர்த்தம். அதுதான் வந்து என்ன பண்றோம், வித் செலக்ஷன் டாட் வேலிடேஷன் அர்த்தம். செலக்ஷன் என்ன இருக்கு, C5 to C14, அதுல உண்டான டேட்டாவை டெலிட் பண்ணு அர்த்தம். அப்புறம் வந்து ஆட் டைப்னு சொல்லி போட்டு என்ன பண்றோம், எக்ஸல் வேலிடேட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம என்ன பண்ணோம், ஒரு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் தான் இங்க அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கு. அடுத்தது அலர்ட் ஸ்டைல் எக்ஸல் வேலிடேட் அலர்ட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து நீங்க டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு அந்த டீட்டெயில் புரியணும்னு அவசியம் இல்லை. ஒரு பிட்வீன் அப்படின்னு சொல்லி போட்டு ஃபார்முலா R1 ஷீட் A $A $2ல இருந்து $A $3ல இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த ஷீட் 1ல போயிட்டு P-001 P-02 ரெண்டு கோடு இருந்துச்சு, அது A2லையும் A3ல தான் இருக்கு. அந்த டீட்டெயில் தான் இங்க வந்து என்டர் பண்ணுங்க. A2லையும் A3லையும் என்ன இருக்கோ அது மட்டும் தான் இங்க அலௌடுன்னு அர்த்தம். அப்புறம் என்ன அர்த்தம், டாட் இக்னோர் பிளாங்க் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு அர்த்தம். எப்படின்னு இது எப்படி படிக்கணும், வித் செலக்ஷன் டாட் வேலிடேஷன் டாட் இக்னோர் பிளாங்க் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லுது. ஸோ அதாவது பிளாங்கா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிருன்னு அர்த்தம். இந்த டேட்டா நம்ம எதுவும் பிளாங்கா இருந்தா இப்போ வந்து அலோவ் பண்ணும், சரியா, எதுவும் என்ட்ரி பண்ணலாம். ஆனா என்ன பண்ணும், இங்க போயிட்டு P-001 P001 அப்படின்னு சொல்லி கொடுத்தா அலோவ் பண்ணாது. பாத்தீங்களா, ரீட்ரேஞ்சில் வருது. ரீட்ரேஞ்சில் வந்த உடனே அதுல போயிட்டு என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணும்போது மறுபடியும் வந்து இந்த மாதிரி அலோவ் பண்ணணும்னா இந்த அலோவ் பண்ணாது கரெக்டான டேட்டா இந்த லிஸ்ட்ல இருந்து செலக்ட் பண்ணணும். P-001 செலக்ட் பண்ணணும், இல்ல P-002 செலக்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ மறுபடியும் P-001 செலக்ட் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம், சரியா? ஓகே, அது வரைக்கும் இந்த டீட்டெயில் நீங்க பார்த்துட்டே வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த ரேஞ்ச் C6 செலக்ட் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம எதுக்காக அந்த செலக்டர்னு வந்திருக்குன்னா, C6 போய் நம்ம செலக்ட் பண்ணி ட்ரை பண்ணோம் இல்லையா? அதான். ஸோ இதை டெலிட் பண்ணணும்னா டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ போய் நான் இந்த கோட்ல டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த எண்ட் வித்துக்கு அப்புறம் என்ன இருக்கு, ரேஞ்ச் C5 டாட் செலக்ட் இருக்கு இல்லையா? C5 டாட் செலக்ட் அப்ளிகேஷன் விண்டோ ஸ்டேட் ஈக்குவல் டு எக்ஸல் நார்மல் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம தேவையில்லைன்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நான் டெலிட் பண்ணிட்டு உங்களுக்கு எண்ட் வித் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டேட்டா வேலிடேஷன் எங்க அப்ளை இருக்கு, ரேஞ்ச் C5 டு C14 செலக்ட் பண்ணிட்டு அதுல போய் இந்த டேட்டா வேலிடேஷன் அப்ளை இருக்கு. போய் பாத்தீங்கன்னா நான் கிளிக் பண்ண இந்த இடத்துல வந்து ரேஞ்ச் 6 செலக்ட் வருது. நான் என்ன பண்றேன், C14ல டேரக்டா கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ C14 கிளிக் பண்ண உடனே C14 செலக்ட் ஆயிருக்குங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ எண்ட் வித்துக்கு அப்புறம் நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி பண்றோமோ அதெல்லாம் இங்க வருது. நான் என்ன பண்றேன், இப்போ A6 செலக்ட் பண்றேன். ஓகே, A6 இப்போ இங்க வருங்க, ரேஞ்ச் A6 டாட் செலக்ட் சொல்லி வந்துருச்சு. இப்போ அங்க போய் என்ன பண்றேன், O-002 அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்து என்ன பண்றேன், 1JAN23 அப்படின்னு சொல்லி போடுறேன். இங்க போயிட்டு நம்ம என்ன பண்றோம், லிஸ்ட் வந்து யாராவது ஒருத்தர் மேனுவலா டைப் பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்றாங்கன்னா அவங்க போய் டைப் பண்ணலாம். P-002 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணா வரும். ஓகே, இப்போ இது வந்து ஒரு 200 குவான்டிட்டி சொல்லி போடுறேன். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்றேன், இப்போ A7 செலக்ட் பண்றேன். ஸோ இவ்வளவு கோடு இப்போ என்ட்ரி ஆயிருக்க டீட்டெயில் தெரியுதா? ரேஞ்ச் A6 செலக்ட் பண்ணிட்டு O-002 என்டர் பண்ணோம். அப்புறம் ரேஞ்ச் B6 செலக்ட் பண்ணிட்டு 1JAN23 அப்படின்ட்டு பண்ணோம். இரண்டாவது ஆர்டருக்கு உண்டான டீட்டெயில். அதுல ரேஞ்ச் C6 செலக்ட் பண்ணிட்டு P-002ன்ற இதை செலக்ட் பண்ணோம். ரேஞ்ச் D6 செலக்ட் பண்ணிட்டு அதுல போய் ஆர்டர் குவான்டிட்டி 200 செலக்ட் பண்ணோம். அடுத்தது A7 அப்படின்ற செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 10 ஆர்டர் என்டர் பண்ணோம்னா 10 ஆர்டர் என்டர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஏன்னா டேட்டா வேலிடேஷன் வந்து 10 இதுக்கு மட்டும் கொடுத்துருக்கோம். O-003 சொல்லி போட்டு என்ன பண்ணோம், சாரி இங்க கோட்ல போய் என்ட்ரி ஆகுது. என்ன பண்றேன், இங்க கிளிக் பண்றேன், A7 மறுபடியும் கிளிக் பண்றேன். ஸோ 2 டைம் A7 சொல்லி கிளிக் ஆனதை இங்க போய் டெலிட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்றதுனால இந்த 2 டைம் ஆகுது இல்லையா? அதனால வந்து என்ன பண்றேன், ஒரு கோட டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் இங்க A7 கிளிக் பண்றேன். ஓகே, A7 கிளிக் பண்ணிட்டு இப்போ 2 டைம் செலக்ட் ஆயிருக்கு, பரவாயில்ல, அப்புறமா கூட இங்க பண்ணிக்கலாம். கோட்ல போய் பாத்தீங்கன்னா 2 டைம் A7 செலக்ட் பண்ண மாதிரி காமிக்குது. O-003 அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்றேன், அடுத்தது 2JAN23, அடுத்தது P-002 மறுபடியும் அந்த P-002 ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 1000 நம்பர்ஸ் ஆர்டர் ஆகுதுன்னு வச்சுக்கோம். ஓகே, 1000 சொல்லி போட்டு அடுத்தது A8 செலக்ட் பண்றேன். இங்க கோடு பாத்தீங்கன்னா A8 செலக்ட் ஆயிருக்கு வந்து. ஓகே, ஸோ O-004 ஆர்டர் நம்பர் 4.
இதுல போயிட்டு என்ன பண்றோம் 1 February 23 அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்த மாசத்துக்கு உண்டான டீட்டெயில் P-003 சொல்லி டைப் பண்ணிட்டு ட்ரை பண்ணா வராது. ஏன்னா P-003 ஒரிஜினலா ப்ராடக்ட் மாஸ்டர்ல இல்ல, ஷீட் 1ல அது இல்ல இல்லையா? அதனால ரீட்ரைன் சொல்லி கொடுக்குது இல்லையா? நீங்க போயிட்டு என்ன பண்ணணும், அப்போ கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் இதை டெலிட் பண்ணாதான் அலோவ் பண்ணும். டெலிட் பண்ணிட்டு அப்புறம் கிளிக் பண்ணியாச்சுன்னா P-001 அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 750 ஆர்டர் போட்டு ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 4 ஆர்டர் டீட்டெயில் என்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ரேஞ்ச் D8 செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கோம் 750 என்டர் பண்ணோம். இன்னைக்கு 750 இங்கே அப்டேட் ஆகலை. இந்த கோடில் போய் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகலை. நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் இந்த ஆர்டர் ஐடின்றது A4ல இருக்கு, அங்கே போய் கிளிக் பண்ணுறேன். ஸோ 750 அப்டேட் ஆயிடுச்சா? இந்த கோடில் போய் பார்த்தீங்கன்னாலும் என்ன வரும், D8 செலக்ட் பண்ணிட்டு 750 என்ட்ரி பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்ன இருக்கு, ரேஞ்ச் A4 டாட் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ அடுத்து பாருங்க C8ல போயிட்டு என்ன இருக்கு, ஒரு பிளாங்க் என்ட்ரியா இருக்கு. C8 எது, C8ன்றது P-001 அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல P-001 என்ட்ரி ஆகாம ஒரு பிளாங்க் மட்டும் என்ட்ரியா இருக்கு. அதுல வந்து ஜஸ்ட் இங்க போய் இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா, இப்ப நம்ம மேனுவலா இங்க என்ட்ரி பண்ணிருக்கிறோம். ஸோ இங்க போயிட்டு என்ன பண்ணோம், P-001 அப்படின்னு சொல்லி நம்ம இதை போய் மாத்திக்கணும். அப்படின்னா இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் ஒரு பிளாங்க் தான் இதுல வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம கோடை வந்து இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. சப்புக்கும் எண்டு சப்புக்கு இடையில. ஸோ சப்ன்றது எத்தனாவது லைன்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு. ஓகே. அடுத்து பாருங்க, இந்த டேட்டா வேலிடேஷன்ன்றது எந்த லைன்ல ஸ்டார்ட் ஆச்சு, வித் செலக்ஷன் டாட் வேலிடேஷன் லைன் நம்பர் 25 ஸ்டார்ட் ஆகி எண்டு வித்ன்றது எந்த லைன்ல முடியும் 37 இருக்கு. மறுபடியும் காமிக்கிறேன், லைன் நம்பர் 27ல ஸ்டார்ட் ஆகி லைன் நம்பர் 37 வரைக்கும் இந்த லூப் வித் அண்ட் எண்ட் வித்ன்ற லூப் இருக்கு. ஓகே. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வித் அண்ட் எண்ட் வித் லூப் என்னன்னா, இந்த வித் செலக்ஷன் டாட் வேலிடேஷன் இருக்கு இல்லையா, செலக்ஷன் டாட் வேலிடேஷன் டாட் டெலீட், அது மாதிரி வந்து வித் செலக்ஷன் டாட் வேலிடேஷன்ற வேர்டு எல்லா லைனுக்கும் ரிப்பீட் ஆகாம இருக்கிறது தான் இந்த வித் எண்ட் வித் சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே. அடுத்தது நம்ம என்னென்ன டீட்டெயில் என்டர் பண்ணோமோ எல்லாம் அங்கே வந்துருச்சு. ஃபைனலா எண்ட் சப் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. எண்ட் சப்ன்ற எத்தனாவது காலத்துல இருக்கு, 64ல இருக்கு. ஸோ நம்ம இந்த கோடு கிரியேட் பண்ண மாடியூல் 2ல, மாடியூல் 1ல வந்து ப்ராடக்ட் மாஸ்டர் கிரியேட் பண்ணோம். மாடியூல் 2ல வந்து ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் வந்து மாடியூல் 2னு சொல்லி ஒன்று இன்செர்ட் ஆச்சு. ஏன்னா ரெக்கார்ட் மேக்ரோன்னு சொல்லி யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஒவ்வொரு டைமும் புதுசு புதுசா ரெக்கார்ட் மேக்ரோ கொடுக்கும்போது மாடியூல் 1 மாடியூல் 2 அந்த மாதிரி புதுசு புதுசா வந்து இருக்கு. இப்போ கிரியேட் DSR FMCG FMCGன்ற ஒரு மேக்ரோ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ A4 செலக்ட் ஆயிடுச்சு இல்லையா, A4 செலக்ட் பண்ணி முடிச்ச உடனே மேக்ரோ இப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த பட்டனை கிளிக் பண்ணி ஸ்டாப் பண்ணலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், டெவலப்பர் டேப்ல போயிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணி ஸ்டாப் பண்ணலாம். ஓகே, ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ இனிமே வந்து நீங்க என்ன பண்ணாலும் இந்த இடத்துல ரெக்கார்டு எண்டு சப்புக்கும் இந்த A4 செலக்டுக்கு இடையில எதுவும் ஆகாது. நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட் பண்றேன். ஹோம்ல போயிட்டு ஜஸ்ட் அதில் இந்த இதில் பார்டர் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே. இப்போ என்ன பண்றேன், இந்த ஆர்டர் டேட், ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட், ப்ராடக்ட் ஐடி, ஆர்டர் குவான்டிட்டிலாம் போயிட்டு என்ன பண்றேன், ஒரு ஜஸ்ட் பிங்க் கலர் பண்றேன். இது நம்ம மேனுவலா பண்ணிருக்கோம். இதெல்லாம் எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வராது. ரேஞ்ச் A4 செலக்டுக்கு அப்புறம் வரல. ஏன்னா இதெல்லாம் மேக்ரோ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு பண்ண ஆக்டிவிட்டிஸ். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ எத்தனை டீட்டெயில் நம்ம இங்க என்ட்ரி பண்ணிக்கோன்றது இங்க பார்க்கலாமா? ஈக்குவல் டு LEN போட்டு என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஐடின்ற டீட்டெயில் போட்டோம். ஸோ 8 கேரக்டர் ஆர்டர் ஐடின்றது A4ன்ற டீட்டெயில் என்ட்ரியா இருக்கு. அதை அப்படியே இந்த காப்பி பண்ணி A4 B4 C4 D4 போட்டதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஹெடர் ரோ மட்டுமே எத்தனை இருக்கு, 37 கேரக்டர் என்ட்ரி பண்ணியிருக்கோம். அடுத்தது ஓடா 001ல அந்த இதுல போய் பாத்தீங்கன்னா ஒரு 18 கேரக்டர், ஓடா 002ல போய் பாத்தீங்கன்னா ஒரு 18 கேரக்டர், அடுத்தது ஓடா 003ல போய் பாத்தீங்கன்னா அதுல ஒரு 19 கேரக்டர், அடுத்தது இதுல போய் கடைசியில போய் பார்த்தோம்னா ஒரு 18 கேரக்டர். ஸோ ஓவராலா இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து சம் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 110 கேரக்டர் என்ட்ரியா இருக்கு. ஓகே, ஈக்குவல் டு SUM சொல்லி போட்டு அந்த இதை நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். ஸோ 110 கேரக்டர் என்ட்ரி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா ஒர்க் பண்றோம்னா ஜஸ்ட் 110 செகண்ட்ல முடிப்பீங்க. இல்லை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்களோட ஃபாஸ்ட் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ இதே டாஸ்க்கை திரும்ப நீங்க பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவீங்க, சப்போஸ் இது வந்து என்ன பண்றேன், இப்போதைக்கு இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ டீட்டெயில் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ இந்த டீட்டெயிலை வந்து கொண்டு வரணும் என்ன பண்ணணும், ஜஸ்ட் இந்த மேக்ரோ வந்து இந்த VB இருக்குல்ல அங்கே போய் ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த ஸ்கிரீனையும் க்ளோஸ் பண்ணி, இதுவும் தெரியல உங்களுக்கு. இப்போ உங்க ஃபைல் இப்படி இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ஆர்டர் இந்த மாதிரி என்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த டீட்டெயில் உங்களுக்கு தெரியல. இப்போ மறுபடியும் இதே டீட்டெயில் என்டர் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க,
அதுக்கு தான் மேக்ரோ ரெக்கார்ட் பண்ணதை யூஸ் பண்ணுன்றது. ஸோ என்ன பண்ணும், டெவலப்பர் டேப்ல போயிட்டு மேக்ரோஸ்ன்ற கிளிக் பண்ணீங்கன்னா கிரியேட் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்னு ஒன்று இருக்கு, கிரியேட் டிஎஸ்ஆர் எஃப்எம்சிஜின்னு இருக்கு. ஸோ இந்த மேக்ரோல உண்டான ப்ராசஸ் தான் நமக்கு வேணும்ன்றாலும் இதை கிளிக் பண்ணிட்டு ரன் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ வந்துச்சுங்களா? இல்லை இதுல பாத்தீங்கன்னா ஆர்டர் ஐடின்றது B5ல எதுவுமே இல்லை, பிளாங்கா இருக்கு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னாச்சுன்னா, இதை வந்து இப்போதைக்கு இந்த எக்ஸல் விண்டோ தனியாக அங்கே வச்சுட்டு என்ன பண்றேன், எக்ஸல் விண்டோல போயிட்டு இந்த ஃபைல்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த ஷீட்ல போய் ரைட் கிளிக் பண்ணிட்டு வியூ கோடுன்னு சொல்லி கொடுத்தோம்னா இந்த மாடல் 2 இருக்கு இல்லையா, எந்த இதில் போய் பார்க்கணுன்ற ரொம்ப கிளியரா சொல்றேன், மறுபடியும் பாருங்க, பொறுமையா உங்களுக்கு சொல்லி தரேன். கிரியேட் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் மாஸ்டர் தான் நம்மளோட ஃபைல் நேம். இந்த விபி ப்ராஜெக்ட்டுக்கு கீழே இருக்கு இல்லையா, இந்த விபி ப்ராஜெக்ட் நம்ம யூஸ் பண்ற ஃபைல். இது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்பேன். இப்போ விபி ப்ராஜெக்ட் கிரியேட் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் மாஸ்டர் ஃபைல் வந்து நம்ம ஃபைல். எந்த ஃபைல்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஓப்பன் பண்ணும். அதுல 2 ஃபோல்டர் இருக்கும். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆப்ஜெக்ட் ஃபோல்டர், அங்க நார்மலா நம்ம கோட் என்டர் பண்ண மாட்டோம். பட் மேக்ரோ வந்து ஆட்டோமேட்டிக்கா கோட் என்டர் பண்ணிச்சுன்னா மாடியூல்ஸ்ல வரும். நீங்க மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆப்ஜெக்ட்ல போயிட்டு அதுலயும் நீங்க கோடு நீங்க மேனுவல் எழுதுங்க, ஷீட் 1ல எழுதலாம், ஷீட் 2ல எழுதலாம், ஷீட் 3ல எழுதலாம், திஸ் ஒர்க்குன்ற ஜென்ரலாவும் எழுதலாம். இல்லைன்னா அது வேண்டாம்னா மாடல்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும், இன்சர்ட் சொல்லி கிரியேட் பண்ணிட்டு மாடல் இன்சர்ட் பண்ணீங்கன்னா கிரியேட் ஆகும். இப்போதைக்கு நான் மாடல் கிரியேட் பண்ணினா மாடல் 3ன்னு சொல்லி நாம கிரியேட் பண்ண வரும். மாடல் 3 நம்ம கிரியேட் ஆகினது வந்துருச்சு, மாடல் 3 கோடு மேல இருக்கு. ஆனா நம்ம மேக்ரோ ஃபர்ஸ்ட் ரன் பண்ண மேக்ரோ மாடல் 1ன்றது இங்க கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. டபுள் கிளிக் பண்ண உடனே நம்ம அந்த மாடல் 1ல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் மாஸ்டர்ன்றது நம்ம கிரியேட் பண்ணல இந்த ஷீட்ல. இந்த டேட்டா வந்து கிரியேட் பண்ணக்கூடிய மேக்ரோ வந்து இந்த மேக்ரோ மாடல் 1ல இருக்கு. அடுத்த மாடல் 2ல இப்ப நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கிற கிரியேட் டிஎஸ்ஆர் எஃப்எம்சிஜின்றது வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், இந்த ஜஸ்ட் கோடை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஷீட் 2 அப்படின்றதுல இந்த இடத்துல போய் பார்த்தோம் இல்லையா, B5ல டேட்டா இல்லை நமக்கு. ஆக்சுவலா 1 Jan 2 3 சொல்லி என்டர் பண்ணோம். ஸோ அந்த கோடை பார்க்கணும்னு என்ன பண்ணோம், இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு வியூ கோடு கிளிக் பண்ணோம். அந்த மாடல் 2ல போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிட்டு அந்த இடத்துல போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் B5ன்றது எங்க இருக்கு. ஸோ இந்த டீட்டெயில் வந்து B5 அப்படின்றது இங்க கொஞ்சம் லெஃப்ட்ல எடுத்துட்டு காமிக்கிறேன். ஸோ B5 அப்படின்றது செலக்ட் ஆயிருக்கான்னு சொல்லி பார்த்தா இங்க B5 செலக்ட் ஆகல, அந்த டேட்டால வந்து நீங்க டெலிட் ஆயிருக்கு. ஸோ என்ன பண்ணணும், நம்ம A5ல போய் O-001 என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து என்ன பண்ண வரோம், இந்த இடத்துல ஒரு கோடு இங்க இந்த ஆக்டிவிட்டி புரியுதுங்களா உங்களுக்கு? O-001ன்றது இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பண்ணிக்கோ O-001. அதுக்கப்புறம் ரேஞ்ச் C5 டாட் செலக்ட், ரேஞ்ச் C5 டாட் செலக்ட் 2 தடவை வந்திருக்கு. இதை போய் மாடிஃபை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். B5 சொல்லி போட்டு என்ன பண்றோம், ஜஸ்ட் டெலிட் பண்ணிட்டு ஆக்டிவ், இப்போ B5 ஆக்டிவ் செல் இருக்கு இல்லையா, ஸோ ஆக்டிவ் செல் டாட் FORMULA R1C1 ஈக்குவல் டு என்ன பண்ணணும், டபுள் கோட்ல அந்த டேட் இருக்கு இல்லையா, கரெக்டான டேட் என்டர் பண்ணணும்ல, அதை தான் நம்ம என்டர் பண்ணணும். இங்க கீழே போய் பார்த்தீங்கன்னா அந்த டேட் எப்படி என்ட்ரி ஆயிருக்குன்னு தெரியும் நமக்கு. 01 Jan 2023 இந்த மாதிரி என்டர் பண்ணணும். இதை வந்து காப்பி பண்ணாமலே நம்ம மேனுவலா என்டர் பண்ணி காமிக்கிறேன். 01 டேஷ் கேபிட்டல் J ஸ்மால் AN டேஷ் 2023 அண்ட் டபுள் கோட். இப்போ நம்ம இந்த ப்ராசஸ் வந்து இப்போ மறுபடியும் ரன் பண்ணோம்னா கிரியேட் ஆகும். புரியுதுங்களா? இப்போ ஒரிஜினலா இருந்த மேக்ரோ நம்ம இப்போ எடிட் பண்ணிருக்கிறோம் மேனுவலா. எப்படி எடிட் பண்றோம்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இப்போ இந்த டேட்டா இல்ல, ஃபுல்லா இப்போ கிளியர் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த இதை க்ளோஸ் பண்ணிட்டு மேக்ரோ வந்து இந்த இடத்துல டெவலப்பர் டேப்ல போயிட்டு மேக்ரோஸ் கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த எஃப்எம்சிஜி மேக்ரோன்ற செலக்ட் பண்ணுறேன். எஃப்எம்சிஜி இல்ல, கிரியேட் டிஎஸ்ஆர் எஃப்எம்சிஜி கிரியேட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ரன் கொடுத்தாச்சுன்னா இப்போ ஃபுல்லா கிரியேட் ஆயிடுச்சு. புரிஞ்சுங்களா? இப்போ அது பாருங்க, இங்க வந்து D6ல வந்து ஒரு டேட்டா நமக்கு இல்லை. ஸோ அதனால மேக்ரோ நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம ஆக்டிவிட்டியை ரொம்ப கவனமா வேற எதுலையும் கவன சிதறல் இல்லாம பண்ணணும். அப்படி நீங்க பண்ணலன்னா கூட பரவாயில்ல, என்ன பண்ணும், இந்த இடத்துல கோடை போயிட்டு இந்த D6ன்றதுல டேட்டா இல்லை, D6ன்றதுல என்ன பண்ணும், டேட்டா வரணும்னு என்ன பண்ணும், இந்த இடத்துல மாடல் 2ல போயிட்டு கிளிக் பண்ணிட்டு D6ன்றது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இல்லையா. ஸோ C6க்கு அப்புறம் என்ன இருக்கு, D6ன்றது இல்லைங்க இல்லையா. ஸோ C6ல வந்து செலக்ட் ஆகிட்டு என்ன பண்ணும், P-002 அங்க போயிடுச்சு. ஓகே, அடுத்தது இந்த A7 டாட் செலக்ட், A7 டாட் செலக்ட்ல இதை போயிட்டு என்ன பண்றேன், 2 டைம் இருக்கனால அதை போய் யூஸ் பண்ணிக்க D6 அப்படின்னு சொல்லி போட்டு டாட் செலக்ட் கொடுத்துட்டு என்ன பண்றோம், ஒரு ஆர்டர் குவான்டிட்டி நமக்கு வேணும் இல்லையா, அந்த ஃபார்முலா வேணா இங்க இருந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். ஆக்டிவ் செல் டாட் ஃபார்முலா R1C1 715 இருக்குல்ல, இதை காப்பி பண்ணிட்டு
நம்ம இந்த கோடு பக்கத்துல போயிட்டு நம்மளோட D6 டாட் செலக்ட் இருக்கு இல்லையா, இது வேணா நிறைய கேப் கொடுத்து வச்சுக்கலாம். நீங்க உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த ஆக்டிவிட்டி வந்து என்ன பண்றோம்னு. ஸோ 750ன்றதுக்கு என்ன பண்றேன், இந்த இடத்துல 200 ஒரிஜினல் நம்ம என்டர் பண்ணோம் இல்லையா, அந்த இதுதான். ஓகே, ஸோ இப்போ போய் என்டர் பண்ணோம்னா நெக்ஸ்ட் இப்போ ஆக்டிவிட்டி எல்லாம் கரெக்ட் ஆகும். இப்போ என்ன பண்றேன், இதை வந்து ஃபுல்லா டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த மேக்ரோ நம்ம இந்த இடத்துல செல்ல வச்சுட்டு இப்படியும் ரன் பண்ணலாம். வியூ கோட்ல போயிட்டு இந்த இடத்துல ஒரு மேக்ரோ மாடியூல் 2ல ஒரு கோடு தான் இருக்கு, ஒரே ஒரு ப்ரொசீஜர் தான் இருக்கு. அதை அப்படியே ஜஸ்ட் ரன் பண்ணா என்ன ஆகும், இந்த கிளிக் பண்ணி ஃபுல்லா வந்துச்சு டீட்டெயில். புரியுதுங்களா? ஸோ நீங்க 110 செகண்ட்ல பண்ண வேண்டியதா ஜஸ்ட் 10 செகண்ட்ல பண்ணலாம். இதுதான் முக்கியமான டீட்டெயில். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஒரு மேக்ரோ கிரியேட் பண்ணிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கிறேன். அதுல வந்து ரெண்டாவது டிஎஸ்ஆர்ன்ற ஷீட்டை வந்து எப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்றது நம்ம பண்ணியிருக்கிறோம். எப்படி பண்ண போறோம்ன்றதை காமிக்க போறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவோட பர்பஸ் தான் இது. அதை தான் இப்போ இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்து புரிஞ்சுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.